கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். கரெக்டா? உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் ஒன்றே சொல்கிறேன், நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதில் நிற்பேன். அது மாதிரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் நான் பொறுமை காக்கிறேன். என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள். நாம் போய் அதுக்கு முன்னாடி அறிவித்தா அது மரியாதையாக இருக்காது என்று நினைக்கிறேன். கூட்டணியை பற்றி சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு அறிவிப்போம். யாரை எதிர்பார்க்கலாம் சார்? குறிப்பா டிடிவி தினகரன் இணையறா 23ஆம் தேதி மேடையில் நீங்கள் அதை பார்க்கலாம். எத்தனை மணிக்கு சார் மீட்டிங்? தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமாம், எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார்கள். கூட்டணியில் தேமுதிக இடம் பெறுமா? 23ஆம் தேதி உங்களுக்கு பதில் கிடைக்கும். நான் எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்கப் போவதாக இல்லை. எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் சில தினங்களில் நான் முறையாக அறிவிப்பேன். உங்களை அழைத்து அறிவிப்பேன். தெளிவா சிந்திச்சு ஒரு மகத்தான கூட்டணியை உங்கள் ஒப்புதலுடன் தான் நாம் அறிவிப்போம். இல்லை, அவர் சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை 2026 எங்களது வெற்றிக்கான தொடக்கமாக இருக்கும். யார் யாரெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கலந்து கொள்வார்கள். வணக்கம். கேள்விக்கிழமை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணிகளுக்குள்ள குழப்பம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. சரி, குழப்பம்னு ஒன்று இருந்தால் தானே தீர்வு அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாமளே அதுக்கான பதிலையும் சொல்லிக்குவோம். இந்த நேரத்தில் டிடிவி தினகரன் ஆகட்டும், அதே போல் ராமதாஸ் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அதே போல் பிரேமலதாவாகட்டும், இவங்க எல்லாருமே இன்னும் ஒரு முடிவை எடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. இல்லை முடிவை எடுத்துட்டு அறிவிக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. டிடிவியை பொறுத்த வரைக்கும் நான் அறிவிக்க முடியாது, யார் அறிவிப்பாங்களோ அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நழுவி போகிறாரு. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணி முடிவை விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோடு நிறுத்திக்கிட்டார். பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் நாம் யாரோட கூட்டணி அப்படிங்கிறத கேப்டன் முடிவெடுத்துட்டாரு, அதை கேப்டன் முடிவெடுத்து எனக்கு சொல்லிட்டாரு, அதாவது அவருடைய ஆன்மா சொல்லிடுச்சு அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. விரைவில் அந்த முடிவை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரதமர் மோடி வருகைக்கும் போது அந்த கூட்டத்துக்கான அழைப்பு எனக்கு இல்லை, அதனால் என்னுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் காத்துட்ருக்காரு. இந்த நேரத்தில் தான் நயினார் நாகேந்திரனும் அதே போல் தாவேக்காவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனும் 23ஆம் தேதியை டார்கெட்டாக சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த 23ஆம் தேதின்னு குறிப்பிட்டது எதாச்சியாக நடந்துச்சா இல்லை திட்டமிட்டு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. 23ஆம் தேதி எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேரோட கூற்றாக இருக்குது. அதாவது இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் யாருக்கெல்லாம் இடம் இல்லையோ அவங்கெல்லாம் ஒருவேளை தாவேக்கா பக்கம் போக போகிறாங்களா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் பிரதானமாக இருக்குது. இதெல்லாம் தொடர்பாக தான், இந்த குழப்பங்கள்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி, அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பரஸ், அதே போல் எழுத்தாளர் ராம்கி, பத்திரிகையாளர் டிவி சோமு, இவர்களோடு நேரலையில் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் MC ராஜன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் ஒரு ரவுண்ட் வேகமாக கேட்டுறேன். MC ராஜன் சார்ட்ட நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராமதாஸ், அதே போல் பிரேமலதா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் இன்னும் அந்த கூட்டணி முடிவை அறிவிக்கிறதுல தாமதம் காட்டுறதுக்கு எதனால் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? தாமதத்துக்கு காரணம்னு பார்த்தோம்னா இவங்களோட எதிர்பார்ப்பு, இவங்களோட இந்த சிறிய கட்சிகளோட எதிர்பார்ப்பு, அதாவது பஞ்சிங் அபவ் ஒன்ஸ் வெயிட், தங்களோட என்ன சொல்கிறது ஸ்ட்ரென்த்துக்கு மீறிய அளவுக்கு மீறிய ஒரு ஆசை இருக்குது அவங்களுக்கு. அதை எப்படி இது பண்ணுறது, அதில் எந்த அளவுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப கம்மி தான். திமுக ஒரு பெரிய ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. அந்த கூட்டணி தொடரும். அந்த கூட்டணி இவங்கெல்லாம் வராமல் இருந்தால் கூட அவங்களுக்கான வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சாலும் 35% எடுத்தால் கூட திமுக கூட்டணி ஜெயிச்சிடும். அந்த நிலைமை இருக்குது. அப்போ இவங்களால் என்ன கொண்டு வராங்க? ஸோ இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் ரெண்டு தான். ஒன்று பிஜேபி, இல்லைன்னாக்க தாவேக்கா.
தாவேக்காவோட போகிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற தயக்கம் என்னென்னா அன்டெஸ்டடாக இருக்கிறப்ப வந்து அவங்கக்கிட்ட எப்படி போகிறது, போனால் நல்லது, லாங் டேர்முக்கு நல்லதுன்னு நினைக்கலாம். இல்லை அன்டெஸ்டடாக இருக்கிறப்ப போயிட்டு சரிவு ஏற்பட்டால் என்ன பண்ணுறது, அந்த ஒரு பயம். பிஜேபி கிட்ட போனாக்க இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறுமா, இவங்க கேட்குறத கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பாஜகவுக்கான தொகுதிகள் என்னங்கிறதே இன்னும் ஒதுக்கலை. அப்போ மற்றவங்களுக்கு என்ன, அன்புமணிக்கே அவர் சொல்லிட்டார், அன்புமணியோட டீல் போட்டார். ஆனால் எத்தனை தொகுதிகள்னு சொல்லலை. ஏன்னா சொல்லிட்டாக்க மற்ற கட்சிகள் கேட்பாங்க, அவங்களோட பேரம் அதிகமாகும். ஸோ பேரத்தில் தான் நிற்கிது. இவங்களுக்கு வந்து கொள்கையோ இல்லை தமிழக நலனோ அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தங்கள் இருப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தங்களோட பேரத்துல நிக்குது அப்படிங்கிற அந்த முதல் பார்வையை நான் எடுத்துக்கிறேன். நான் மற்றவங்ககிட்டே போயிட்டு வந்துடுற ஒரு ரவுண்டு பெருமாள் மணி சார்கிட்ட கேட்கணும். இதில் வந்து பிரேமலதா பேசும்போதும் சரி, அதாவது எனக்கு வந்து கேப்டன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ அவங்களும் எந்த கூட்டணி அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனும் அறிவிக்க வேண்டியவங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவரும் தன்னோட நிலைப்பாட்டில் தெளிவாயிட்டாரு அப்படின்னு சொல்லி புரியுது. இவங்களுக்கெல்லாம் யார் தயாராக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா எதை சொல்லலாம்? தாவேக்காவை சொல்லலாமா இல்லை இந்த பக்கம் எதை சொல்லலாம்? சார், மொத்தம் 4 முனை போட்டி, இந்த முறை 4 முனை போட்டி. அதில் ஐயா சீமான் வந்து நான் தனியாக தான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த தரப்பு மட்டும்தான் இப்போதைக்கு தெளிவாக இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் நேற்று கூப்பிட்டு ஒரு கூட்டமே நடத்துகிற அளவுக்கு அங்கே இருக்குது. தாவேக்கா கூட்டணி அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொன்னாலும் இன்னமும் பெரிய அளவில் அவங்க யாரையுமே அங்கே இணைக்கலை. அப்படி ஒரு இடத்துல இருக்குது. இப்போதைக்கு 23ஆம் தேதி அஇஅதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி ஒரு வடிவத்துக்கு வரும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்குறோம். இந்த தேர்தலை பொறுத்தளவில் இதற்கு முன்னே எப்போதுமே இல்லாத அளவில் ஒரு தேர்ட் பிளேயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராரு. அவருக்கு வந்து ஒரு போடியம் பொசிஷன் இருக்குது. எதர் அது கோல்டா சில்வரா பிரான்ஸாங்கிறது பின்னாடி தெரியும், ஆனால் அவருக்கு போடியம் பொசிஷன் இருக்குது. அப்போ என்னென்னா இப்போ இதுவரைக்கும் இருந்த கூட்டணிகளில் என்னென்னா ஒரு கட்சி, ஒரு பிராந்திய கட்சி வந்து அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து நேர் எதிர்முகாமில் போய் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எல்லாம். இப்போ அப்படி இல்லை. இப்போ அந்த டைமென்ஷனே வந்து மாறுது. அப்போ என்னென்னா சிறிய கட்சிகளும் தேசிய கட்சிகளும் என்ன நினைக்கிறாங்க, நாம் நம்முடைய பேர வலிமையை நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மண்ணை 50 ஆண்டு காலம் ஆண்ட அஇஅதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை அதிக தொகுதிகளில் போட்டியிடுவது தான் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தங்களுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லி அவங்க நிச்சயமாக வந்து அவங்க வந்து நெகோசியேஷன் டேபிளில் வந்து ரொம்ப டஃப்பாக தான் நடந்துப்பாங்க. அப்போ என்னென்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நிறைய நெகோசியேஷன்ஸ் நடக்கு அப்படிங்கிறது இப்போ என்டிஏ வந்து அந்த நெகோசியேஷன்ஸை பண்ணுறாங்க, அது தெளிவாக இருக்குது. ஆனால் இதை பார்க்கும்போதே நம்ம இன்னொன்னையும் கவனிக்கணும், திமுகவோட திமுக சைலன்ஸாக எதையுமே அவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ மற்ற கட்சிகள் வந்து வேட்புமனு விருப்ப மனு கொடுக்கறது அதெல்லாம் போயிட்டாங்க. அப்போது இவ்வளவு நாளும் ஒரு எதிரெதிர் அரசியல் பண்ணுவாங்கல்ல அஇஅதிமுகவும் திமுகவும், இப்போ இந்த தேர்தல் அந்த ஸ்ட்ராட்டஜி ரிட்டர்ன் ஆகுது. திமுகவுடைய அமைதியை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி அந்த 23ஆம் தேதி குறிப்பிட்டீங்க இல்லையா, அந்த 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து மேடையில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் கணிப்பு? சார் அதுதான் சார். ஏன்னா இப்போ தலைவர்கள் பேசக்கூடியதையே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் ஒரு தகவலை சொல்கிறாங்க, அடுத்த நாள் அவங்க அதையே மாற்றி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அப்போ என்னென்னா ஏதோ ஒரு லெவலில் வந்து கடுமையான பேரங்கள் நடக்கும். அப்போ தலைவர்கள் வந்து ஒரு சில தலைவர்கள் டெல்லிக்கு போகிறத பார்க்குறோம், ஒரு சில தலைவர்கள் டெல்லியிலேருந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களை சந்திக்கிறதையும் நமக்கு தெரியுது. அப்போ என்னென்னா 2 தரப்புலையுமே இன்னமும் வந்து அதாவது நான் சொல்கிறது என்டிஏ கூட்டணிக்குள்ள என்டிஏல சில அவங்களுக்கு பழைய வலிமையோட 2021 வலிமையோட இந்த கூட்டணியை கட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது என்டிஏக்கு. ஆனால் அதற்கான நெகோசியேஷன்ஸ் ரொம்ப டஃப்பாக போகுது அப்படிங்கிறத தான் தலைவர்கள் சொல்கிறத நம்மளால் உணர முடியுது. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம கவனிச்சுட்டு வரோம், நமக்கே அவங்க லீடு கொடுப்பாங்க, பேசிகிட்டு இருக்கோம்பாங்க, ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சும்பாங்க. தொகுதிகள் இப்போது 6 தொகுதின்னு வைங்களேன், இவங்க ஒரு 3 தொகுதி கேட்டால் கொடுப்பாங்க, அவங்க ஒரு 3 தொகுதி, அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை எல்லாருமே வந்து கடுமையாக பேரம் பேசுகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா தாவேகாவினுடைய வருகை. அதனால் 23ஆம் தேதி வந்து அந்த கூட்டணி ஒரு வடிவம் பெறுமா, அது எந்த அளவிற்கு வடிவம் பெறும்? இல்லை, அந்த வடிவம்னா நாம் இப்போது எடப்பாடியே மேடையில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம், அன்புமணி இருப்பார், ஓகே ரைட். அது தவிர சார், ஏன்னா இந்த தெளிவாயிடுச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ நமக்கு இப்போ வந்து அந்த மேடையில் ஐயா ஓபிஎஸ் இருப்பாங்களா, ஐயா ராமதாஸ் இருப்பாங்களா, டிடிவி இருப்பாங்களா, பிரேமலதா இருப்பாங்களான்றதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. ஏன்னா அவங்களோட நோக்கம் என்னன்னா 2021 ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க,
ஒரு 3.5% தான் அது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்தால் கூட தோற்று போனோம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ வெளியே இருந்த ஐயா டிடிவியவும் பிரேமலதா அம்மாவையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திங்ஸ் ஆர் நாட் தட் மச் கிளியர். நெகோசியேஷன் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து தலைவர்கள் சொல்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அஇஅதிமுக இங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கல, ஆனால் நிச்சயமா இந்த தடவை அஇஅதிமுக தங்களால் முடிந்தவரை அதிக இடங்கள்ல போட்டியிடணும்னு தான் நினைப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப டஃபா தான் பார்கெயின் பண்ணுவாங்களே தவிர ரொம்ப எளிதா வந்து இடங்களை அதிகமா விட்டு கொடுத்து நம்ம கூட்டணியை கட்டுவோங்கிற எண்ணத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. ரைட். ராம்கீட்டிங் கேட்கணும், அவரோட முதல் பருவத்தை எடுத்துக்கலாம். 23ஆம் தேதிக்கு இன்னொன்று ரொம்ப நாள்லாம் இல்லை. ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க முடியாம இன்னும் தடுமாறுதா அதிமுகவும் பாஜகவும்? 6 மாதங்களாக தடுமாறியது. அதற்கு என்ன காரணம், பாஜக அந்த முன்னெடுப்பு செய்யுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ஒரு விஷயம், நம்ம வந்து தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டில் பெரிய அளவு கூட்டணியை கட்டமைக்க முடியாது. 6 மாதங்களாக பாஜக தடுமாறதை பார்த்தோம். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் அன்புமணியோட சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு தேர்தல் அந்த கூட்டணியை அறிவித்தார். அதுக்கப்புறம் தான் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டணிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு வர ஆரம்பிச்சிது. அது வரைக்குமே ஒரு இந்த என்டிஏ கூட்டணிங்கிறது ஒரு ஃபார்மேட் இல்லாமல் தான் இருந்துச்சு. இன்றைக்கி அதில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு இதே போல தான் இங்கே திமுக சைட்லையும் அப்படி தான். நீங்கள் இங்கே அது காங்கிரஸால் எந்த முன்னெடுப்பு செய்ய முடியாது. திமுக தான் முன்னாடி இருந்து செய்தாக வேண்டும். ஸோ இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ஓரளவு அவங்க காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளில வரும் அப்படிங்கிற பேச்சுகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைத்த பிறகு இன்றைக்கு இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், இது வரைக்கும் மதில் மேல் புனியாக இருந்த பல கட்சிகள் இன்னைக்கு 2 தரப்பில் ஏதாவது ஒரு தரப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டாங்க. குறிப்பாக தேமுதிக போன்ற அவங்க 2 பக்கமும் ஆஃபர் இருந்தால் சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும். ஏன்னா வேற திமுக கூட்டணி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைந்து கொண்டே போகின்றன. ஸோ இப்போ அதிமுக போகணுன்னா அவங்களுக்கான எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்க அதை தான் வந்து இன்னும் அடுத்த ஒரு 2-3 நாட்களில் முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இதில் தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நான் வந்து யார் துரோகி யார் எதிரி என்பதெல்லாம் என்னுடைய கண்களுக்கு தெரிய போவதில்லை அப்படிங்கிற. அதுலேருந்து என்ன நான் எதற்கும் தயார் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த கூட்டணிக்கும் தயார் அப்படிங்கிறத. ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம்னா, நாளைக்கு அவர் தொடர்ந்து ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு இருந்த விஷயம், நாங்கள் ஒரு வெற்றி கூட்டணி இடம்பெறுவோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு வேளை தமிழக வெற்றி கழகம் அவங்க வைக்கிற கூட்டணி, ஏன்னா வெற்றினாலே வெற்றி கூட்டணி வெற்றி கழகம்னாலே அதான். ஸோ அந்த இடத்துக்கு போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து நான் எதற்கும் தயாரா அப்படின்னு சொல்லும்போது ஒரு என்டிஏக்குள்ளே வருவதற்கான எல்லா வாய்ப்பும் அவர் ஒரு சமரசத்துக்கு ரெடி ஆயிட்டார். டிடிவி சமரசத்துக்கு ரெடி ஆயிட்டார். ஏன்னா அவர் அமமுகங்கிற கட்சிங்கிறது எப்படி மதிமுக திமுக கூட்டணி இடம்பெறும் போது அமமுக அதிமுக கூட்டணி இடம்பெறுவதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்காது. அதில் எந்த முரணும் கிடையாது. இப்போ ஐயா திரு சீனியர் ராமதாஸ் அவருடைய அந்த நிலைப்பாடு தான் நாளுக்கு நாள் ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸை வைக்குது. ஏன்னா அவங்க இன்னைக்கு அறிவிப்பு சொல்லும்போது என்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி ஆரம்பிப்பதற்கான ஒரு வேலைகள் பணிகளை செய்வோங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைய அளவில் எல்லா கூட்டணிக்கும் அவருக்கான கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் சேருவதிலையும் சில சிக்கல்கள் இருக்கின்றன. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கிறது, அவங்களுடைய ஒப்புதல் வேணும். அப்படியே வந்தாலும் அவருக்கான சீட் கொடுக்குமா கிடைக்குமா, அவர் அன்புமணிக்கு ராமதாஸ் கிடைக்கக்கூடிய சீட்டுக்கு இணையான ஒரு சீட்டை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது அவர் விஜய் கூடயோ சீமான் கூடயோ இணைந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழல். அவர் வந்து கலைஞர் காலத்து ஜெயலலிதா காலத்து ஒரு அந்த தலைமை அந்த 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 காலத்து அப்படிங்கும்போது அவரால் இவங்கள் தலைவர்களோட இணைந்து பணியாற்ற முடியுமாங்கிற கேள்விகளாக இருக்குது. ஸோ அதனால் ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் நீடிக்கும் தான் தெரியுது. மற்றபடி மற்ற எல்லா கட்சிகளுமே ஓரளவு செட்டில் ஆகிட்டு தான் நான் பார்க்குறேன். தேமுதிக பெரும்பாலும் அது வந்து என்டிஏ கூட்டணியில் போடுவதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்குது. தினகரன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நிலைப்பாடு? ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து இன்னைக்கும் சொல்றாரு, நான் கட்சி ஆரம்பிக்க போகிற எண்ணம் இல்லை. கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றால் இதை எப்படி என்டிஏக்குள்ள அகாமடேட் பண்ணுவாங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா அவர் கட்சியாக இருக்கும்போது அவருக்கு உள்ள இருக்கிறது, ஆனால் அவருடைய அதிமுக உரிமை மீட்பு கழகம்லாம் ஆரம்பிச்சார். ஸோ அதை எப்படி அவர் உள்ள அந்த என்டிஏக்குள்ள அகாமடேட் பண்ணுறது, அதனால் எடப்பாடி அதை வந்து ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் அமமுகவில் சேரலாம், இல்லைன்னா பாஜக கூட சேரலாம். ஸோ அப்படி ஒரு இது வந்தும்போது அவரை வந்து உள்ளே வர்றதுக்கான எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் தனிப்பட்ட அளவில் அவருடைய அமைப்பு சார்பாக உள்ளே வர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு தெளிவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னைய வரைக்கும் தெளிவாக இருக்கு. ரெண்டாவது நீங்கள் சென்ற வாரம் நைனா நாகேந்திரன் பேசினது என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இடம் பெற்றிருக்கிறது, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் ஆட்சியில் என்ற பங்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லைங்கிற ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம விரிவாக பேசலாம். ராஜகம்பீரன் அப்பாஸ், இதில் வந்து அந்த 23ஆம் தேதி டார்கெட் அப்படிங்கிறத வந்து நைனார் வச்சதுக்கு காரணம் வந்து மோடி வராரு, அதை சொல்கிறாரு, அன்றைக்கி எல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இதே 23ஆம் தேதியை வந்து செங்கோட்டையனும் குறிப்பிடுறாரு அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது?
எல்லாமே ஒரே அணிகள் தானே, எல்லாமே வேறு வேறு மாதிரி சொல்லிக்கிறாங்களே தவிர தனித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரமற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிதான் நீங்க அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களையே கூட்டணி கட்சி தலைவர்களாக பார்க்க வேண்டிய அவல நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. பாதி கட்சியா மாறி இருக்கிறது. பாதி அதிமுக, பாதி தான் பாமக, நீ பாதி நாம் பாதி கண்ணே மாதிரி எல்லாமே பிரிந்து கிடக்கிறார்கள். அப்ப இது ஒரு கட்சி எல்லா முடிவையுமே டெல்லி தான் எடுக்கிறது. அதாவது பாஜகவினுடைய தேசிய தலைமை தான் தீர்மானிக்கிறது. அமித்ஷா தான் தாவேகா எந்த இடத்துல இருக்கணும், இவர் எங்கே இருக்கணும், இந்த கட்சியில் டிடிவி தினகரன் என்ன முடிவெடுக்கணும். டிடிவி தினகரன் கடந்த முறை பேசியதற்கு இப்போ பேசுறதுக்கு சம்பந்தமே இல்லாமல் பேசுறாரு. திடீர்னு அவர் ரொம்ப எப்படி இவ்வளவு அடக்க ஒடுக்கமாக அவர் மாறினாரு. அவர் அதுக்கு முன்னாடி நாங்கள் சீறி பாய்ந்தாரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலாம். இப்போ அதற்கு நேர் விரோதமாக அவரே பேசுறாரு. அப்படிங்கிறப்ப யாருடைய பிடிமானமும் அவர்கள் கைகளிலே இல்லை. சுயமாக முடிவெடுக்க முடியாத இல்ல சார், நீங்க சொல்ற டிடிவி தினகரன் ஓகே, பிரேமலதா ஓகே, அவங்களுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க, இந்த பக்கம் டிடிவிக்கு ஒன்று வச்சிருக்காங்க, ராமதாஸ் இதெல்லாம் சொன்னாலும் இல்ல ஓபிஎஸ்க்கு இது எல்லாமே சொன்னாலுமே கூட தாவேக்காவை நீங்க எங்க கொண்டு நினைக்கிறீங்க? தாவேகா தான் சிபிஐயினுடைய விசாரணை வளையத்துக்குள்ள மாட்டி கிடக்கல. அது ஏறத்தாழ பாஜகவினுடைய அதிகார எல்லைக்குள்ள தான் அவங்க இருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு அவங்க கேட்ட அன்னைக்கே அவங்க பாஜகவினுடைய பிடிக்குள்ள அவங்க முழுமையாக போய்விட்டார்கள் தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அது எப்படி நம்ம அவர்கள் எப்படி நீ தன்னிச்சையாக முடிவெடுப்பார்கள்? தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்தியா முழுக்க எத்தனையோ மாநில கட்சிகளே அவர்கள் பாஜக சீரழித்திருக்கிறார்கள், சிதைத்திருக்கிறார்கள், தன்மையப்படுத்தி இருக்கிறார்கள், ஊழல் வழக்குகள் போட்டு பல்வேறு வழக்குகளின் கீழே தங்களுக்கு கீழே அடிமையாக மாற்றி இருக்கிறார்கள், அடிமை சாசனத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்பதான வரலாறு. அதனால புதுசா முளைச்சு 3 இலை விடாத ஒரு கட்சியா இருக்கிற தாவேகாவெல்லாம் அவர்களால் கையாள முடியாத கட்சியெல்லாம் அது கிடையாதுல்ல. அதிமுகவே அவர்கள் அவ்வளவு வலிமையாக இருந்த இயக்கம், திமுகவுக்கு நிகராக, இன்னும் சொல்ல போனா திமுகவை விட அதிக காலம் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வைத்த ஒரு அதிகார அமைப்பே அவர்கள் உடைத்திருக்கிறார்கள் என்கிற போது அரசியல்ல ரொம்ப அறிமுக நிலையில ரொம்ப பிரிகேஜி லெவல்ல இருக்கக்கூடிய தாவேகாவெல்லாம் அவர்கள் கையாளுவதுங்கிறது ரொம்ப எளிதான விஷயம். அதுலயும் ரொம்ப நீங்க சொன்னதுலேயே பெரிய காமெடி என்னன்னா விஜயகாந்துடைய ஆன்மா தான் முடிவெடுக்க போகுது தேமுதிகன்னு சொன்னாங்க இல்லையா. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே எல்லா முடிவையும் பிரேமலதாவும் எல்கே சுதீஷும் தான் எடுத்தாங்க. அவர் மறைந்த பின்பு அவர் ஆன்மா முடிவெடுக்குதுங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆவி அமுதாட்ட பேசுறது மாதிரி ஒரு அனுபவத்தை, புதிய அனுபவத்தை அரசியல் அறிமுகப்படுத்திருக்காங்க. பேசலாம். சோமு சார்ட்டையும் கேட்டுருணும். இப்போ இந்த விஜயை பத்தி அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அவரையும் பாஜக தான் இயக்குது. 23ஆம் தேதி அதை குறிப்பிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ராஜகம்பீரன் அப்பாஸோட பார்வையாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒருவேளை 23ஆம் தேதி எந்தெந்த கட்சிகள்லாம் பாஜக அதிமுக கூட்டணியில் சேர போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சேராதவங்களை எல்லாம் இந்த பக்கம் தாவேகா பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சி தான் நடக்குதா? அதை மனசில் வச்சு செங்கோட்டையன் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது அது? இல்லை, விஜயுடைய தாவேகா கட்சியை பற்றின என்னுடைய கணிப்பு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பெரிய அளவிலான ஒரு வாக்கு அந்த கட்சியை அள்ளும், மக்கள்கிட்ட பெரிய அளவு செல்வாக்கு இருக்குது. சில பேர் சொல்கிற மாதிரி 15%, 45% அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பலை. அதிகபட்சம் தொகுதிக்கு 1100-2000 ஓட்டு வந்தால் அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. இப்போ அரசியல் கட்சி ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ காங்கிரஸ் கூட விஜய் எப்படி பார்க்குதுன்னா, திமுகவை ஒரு டார்கெட் பண்ணி கூடுதல் இடங்கள் வாங்குறதுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்குதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. அதனால் விஜய் இந்த அரசியல் இந்த வரக்கூடிய இந்த தேர்தலில் இப்போ நாம் தமிழர் எப்படி தனியாக நின்றதுனால சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்றத்துக்கு எந்த தொடர்பும் இல்லையோ, அதாவது நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் தொடர்பு உண்டே தவிர சட்டமன்றத்துக்கு தொடர்பு கிடையாது. வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனால் தான் அங்கே போய் தொங்கும் சட்டமன்றமாக கூட்டணியாக பிரிகிறதா அப்படிங்கிறது. அதுக்கு அதே போல் இந்த தாவேகாவுக்கும் சட்டமன்றத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் இதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. இது காங்கிரஸ் திமுகவை டார்கெட் பண்ணி வாங்குறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். அதை தாண்டி தாவேகாவுக்கு விஜய்க்கு ஏற்கனவே அவருக்கான செல்வாக்கு குறைவு தான் தவிர இந்த கரூர் பலி விஷயத்துலையும் சரி, ஜனநாயகன் விஷயம் சரி, அவர் பிரச்சனைக்கு அவர் வாயை திறக்கலைங்கிறப்ப இருக்கிற கொஞ்ச நெஞ்ச செல்வாக்கும் பேருக்குது. அதான் யதார்த்தம். அதே நேரத்தில் இதில் சிக்கலில் இருக்கிறது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் ராமதாஸ் 2 பேரும் இப்போ என்னன்னா, இவர் கட்சியும் ஆரம்பிக்க மாட்டேன்ட்டாரு. சரி ரைட், அப்படி ஆரம்பித்தாலும் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் கட்சி ஆரம்பிக்கல, இதே பேரில் இருக்கிறாருன்னா அதிமுக கூட்டணியில் சேர்ப்பாங்களா? உரிமை மீட்க கூட வாய்ப்பு இல்லை. சரி, அதற்கு தாவேகா பக்கம் சேர்ந்தாலும் ஒன்றும் பலன் இல்லை அப்படின்னு. சரி, திமுக பக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே அங்கே ரொம்ப விளையுது. ஒரு வேளை காங்கிரஸ் வெளியில் போகுதுன்னு இப்போ ஒரு பேச்சுக்கு அந்த மாதிரி டயத்தில் ஒரு ஆப்ஷனாக இருக்கலாமே தவிர இப்போதைக்கு அவருக்கானது நிலைமை குழப்பம்தான். அதே போல் தான் ராமதாஸும் குழப்ப நிலையில் தான் இருக்கிறார்.
ஒரு தடவை பார்த்தா நாங்கள் இருப்பது வெற்றி கூட்டணிங்கிறாரு, அப்புறம் எங்கள் தலைமையில் கூட்டணிங்கிறாரு. அவர் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது தெரியுது. இல்லை, தேமுதிக வந்து கிட்டத்தட்ட முடிவு எடுத்துருச்சு. அன்னைய மாநாட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து திமுக. உங்களோட பார்வையில் தேமுதிகவோட முடிவுங்கிறது எப்படி இருக்கும்? அது வந்து எப்படி என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி அவங்க பேசுனது, எங்கள் பிரேமலதா பேசின சில விஷயங்கள், விஜய் பிரபாகரன் பேசின விஷயங்கள் பார்க்குறப்ப இவங்க வந்து அதிமுக அந்த கூட்டணி அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பேர முடியலை அப்படின்னு. அவங்கள விட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறவர் வந்து டிடிவி தினகரன். அதாவது அந்த அதிமுக கூட்டணி தாங்கிறது அவர் பேசுகிற விஷயத்தில் தெரியுது. அது இல்லாமல் அவர் தன் ஒப்பு கொடுத்துட்டார். ஓப்பனாக என்னன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டார், இவர் ஒரு கட்சி தலைவராக இருந்தால் கூட அதை அறிவிக்கிறதுக்கான இது எனக்கு இல்லை, உரியவர்கள் தன்னுடைய கட்சிக்கே இன்னொருத்தர் வந்து ஒரு உரியவர்கள்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டார். அந்த ஓனராக இருக்கிறது வந்து பாஜக அப்படிங்கிற அதிமுக அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கூட்டணிங்கிறத இன்னும் தெளிவாக அவர் சொல்லிட்டாருங்க என்னுடைய பார்வை. எம்சி ராஜன் சார்கிட்ட கேட்கணும், இந்த கூட்டணி விவகாரத்தில் வந்து அந்த விஜய் எடுத்திருக்கு, அதாவது அந்த விஜய் கட்சியும் தாவேக்காவோ அதே போல் பாஜகவும் அந்த ஒரே நாளை குறிச்சிருக்குல்ல சார், அந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த திமுகவுடைய சைலன்ஸை பற்றி பெருமாள் மணி சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். திமுகவுடைய இந்த அமைதியை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக வந்து அமைதியெல்லாம் இல்லை, அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்குது. அமைதியாக இருக்கிற தோற்றம் தான் இருக்கே ஒழிய திமுக அமைதியாக கிடையாது. திமுக ஆக்டிவாக தான் இருக்குது, களத்தில் இருக்குது. அவர் வந்து ஃபார்மலாக இந்த கேண்டிடேட் செலெக்ஷன் இன்டர்வியூ இந்த ப்ராசஸை வந்து அவங்க வந்து ஆரம்பிக்கலை. ஆனால் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க, இந்த தொகுதிக்கு யார் இந்த தொகுதிக்கு யாருங்கிறதுலாம் ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிஜேபிக்கு கவுண்டர் தான் கொடுக்குது. 23ஆம் தேதியை வைக்கிறது ஒரு கவுண்டர். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பிராண்டிங் இருக்குது இல்லையா, சிபிஐ வந்ததுனால, சிபிஐ ஜனநாயகனுக்கு சிபிஐ கரூர் சம்பவத்துக்காக சிபிஐ விசாரணை வளையத்தில் விஜய் வந்திருக்கிறதுனால அவர் பாஜக பக்கம் போவார். ஆனால் பாஜகவில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, என்ன விஜய் வந்து எங்கள் பக்கம் வர கிடையாது, அவர் கவுந்தரில் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறாப்புலன்னு பிஜேபி தரப்புலேயே சொல்கிறாங்க. ஸோ அதனால் பிஜேபி இதை வந்து பிராண்ட் பண்ணுறது வந்து ஒரு நேரட்டிவ், அது ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு நேரட்டிவ். ஆனால் தாவேக்கா வந்து அதுக்கு ஆதரவு இருக்குது, அன்டெஸ்டடுனாலும் ஆதரவு இருக்குது, அதை மறுக்க முடியாது. இவங்களோட ஓட்டு இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு வரப்போகிறதில்ல உண்மை. ஆனால் சட்டமன்றத்துக்கு வரது மட்டும்தான் தேர்தல் கிடையாது. தேர்தலில் அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் தேர்தலுங்கிறது இல்ல, விஜயும் ஒரு தாவேக்காவை சேர்ந்தவங்களும் சட்டமன்றத்துக்கு வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லி இப்பயே நம்ம உறுதியா சொல்லிட முடியாது இல்லையா? அது அவ்வளவு குறைச்சு மதிப்பிட முடியாது இல்லையா? நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா அன்டெஸ்டடுங்கிறப்ப வந்து அது வந்து ஃப்ளூக்ல வரலாம், ஃப்ளூக்ல வரலாம். அது ஒரு எதிர்பாராமல் நடக்கக்கூடியதா இருக்கலாம். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இல்லையே, மாஸ் சப்போர்ட் இருக்கு, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இல்லை. காங்கிரஸும் வந்து இவங்களோட போவாங்கன்னு சொல்றது வந்து அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. காங்கிரஸ் வந்து விஜய் என்கேஜ் பண்றது வந்து ஒரே ஒரு காரணம், பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது. அப்படியே தாவேக்கா பக்கம் காங்கிரஸ் வந்ததுன்னா அது வந்து மோடிக்கான வெற்றி. ஏன்னா மோடி வந்து தொடர்ந்து பார்க்கறது வந்து காங்கிரஸ்க்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே இல்லைன்னாக்க எப்படி காங்கிரஸுக்கு 10 எம்பி கிடைப்பாங்க? ஸோ இதை வந்து உடைக்கணுங்கிறது மோடியோட எண்ணம். ஆக தாவேக்காவோட போகணும்னு துடிக்கிறவங்க மோடியோட பிளானுக்கு தான் இரையாகிறாங்க. அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ரைட், ஓகே. அடுத்து இந்த சிறிய கட்சிகளோட நிலைமை என்ன? முன்ன சொன்ன மாதிரி அவங்க வந்து தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் த பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ். ரெண்டாவது அவங்க வந்து ரொம்ப தெளிவாக டிடிவி தினகர்லேருந்து பிரேமலதா ராமதாஸ் வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அப்பா நாங்கள் ஒரு இதை கோட் பண்ணியிருக்கோம், இது எங்களோட டெண்டரில் எங்களோட இது யார் எங்களை எடுத்துக்கிறீங்க, தாவேக்காவா பாஜகவா? பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அதனால் ஏதாவது அனுகூலம் கிடைக்குமா அப்படிங்கிற அளவில் அது கொஞ்சம் டில்ட் ஆகலாம். அதை தாண்டி வேற ஒன்றும் இந்த சிறிய கட்சிகளுக்கான ரோல் பெருசாக கிடையாது. ஏன்னா இவங்களோட வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கேப்டனோட விஜயகாந்தோட மரணம் அதை தொடர்ந்து தேர்தலில் வந்ததுனால அந்த சிம்பத்தியால் கொஞ்சம் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த சிம்பத்தி எப்படி கன்சாலிடேட் ஆகும் இவங்களுக்காக? இவங்க களத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ அதனால் வந்து தேமுதிகவோ ராமதாஸ் பாமக பிரிந்ததனால்
யாருக்கு லாபம்? அவங்களுக்கு அதே ஓட்டு ராமதாஸுக்கு அதே ஓட்டு முன்ன வாங்கின அதே 3.5% ஓட்டு வந்துடுமா, இல்லை அன்புமணிக்கு போயிடுமா? ஸோ அவங்கள ஏன் எடுக்கணும்? அந்த கேள்வி இருக்கும் எந்த கட்சிக்குமே. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் யார் வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. திமுக கிடையாது. தாவேகாவும் தங்களுக்கு கூட்டணியே இன்னும் பெருசாக அமையல, யாரும் வரல. ஒரு சில தலைகள் தான் வந்துகிட்டு இருக்கு. கட்சிகள் வர கிடையாது, எந்த சின்ன கட்சி கூட வர கிடையாது. ஆக தாவேகாவும் எதிர்பார்க்கும். தாவேகாவுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு நல்லா தெரியும். ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக இவங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாங்களான்னு சொல்ல முடியாது. பிரேமலதாவும் சரி, ராமதாஸும் சரி, ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்ப்பாங்க. எந்த கட்சி கொடுப்பாங்க? எந்த கட்சி கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஈஸியாக ராஜ்யசபா சீட்டு தர அளவுக்கு பேர வலிமை இவங்க கிட்ட கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணணும். எங்களோட வலிமை இவ்வளோ இருக்குது, எங்களோட ஓட் ஷேர் இவ்வளோ இருக்குது அப்படின்னு இனிமே தான் இவங்களாம் ப்ரூவ் பண்ணணும். ரெண்டா உடஞ்ச பாமகவும் சரி, தேமுதிகவும் சரி, இனிமேல் இந்த தேர்தலில் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத காட்ட முடியும். ஸோ ஒரு லெவலில் இவங்களும் அன்டெஸ்டட். அப்போ இவங்களை ஏன் எடுத்துக்கணும்? கூட்டணியே இல்லை, ஒரு ஷோவுக்காக பாஜக ஏற்றுக்கும், பாஜக ஏடிஎம்கே ஏற்றுக்கும். அதாவது என்னென்னா, மூழ்கிற நிலைமையில் இருக்கிற கப்பலில் ஏதோ ஒரு குச்சி கிடைச்சா கூட தப்பிச்சுக்குவோம் அப்படிங்கிற நிலைமை. ஏன்னா தொடர் தோல்வி, ஏடிஎம்கே தொடர் தோல்வி. பாஜக வந்து என்னமா பேசினாலும், முருகனோட வேலை எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தமிழக மக்களோட ஆதரவு அந்த கட்சிக்கு இல்லை. அப்படிங்கிற நிலைமையில் எங்கேருந்து அவங்களுக்கு ஓட்டு வரும்? ஹிந்து சார் தொடர்ந்து பேசலாம் சார் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். பெருமாள் மணி சார் வந்து 2 மிக முக்கியமான பாயிண்ட்டுகளை முன் வச்சார். அதாவது தாவேகா பக்கம் கட்சிகள் ஏதோ இது வரைக்கும் வரவே இல்லை, தலைகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு. அதே நேரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் தாவேகா பக்கம் போகிறது போல் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இவங்க வந்து பாஜக பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக தான் இப்படியான ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 மிக முக்கியமான பாயிண்ட் வச்சார். அதோடு சேர்த்து நீங்கள் சொன்ன அந்த திமுகவுடைய சைலன்ஸுக்கும் இது சைலன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியும் பதில் சொன்னார். இல்லை சார், நான் சைலன்ஸ்னு திமுகவை மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இப்போ என்டிஏ வந்து ஒரு கூட்டணியாக நான் 23ஆம் தேதி மேடை ஏற்றணும்னு முனைப்பு காட்டுறாங்க. அஇஅதிமுக விருப்ப மனு வாங்கி நேர்காணல் நடத்திட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் வேலையில் அவங்க காட்டக்கூடிய சைலன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்கன்றதை நான் குறிப்பிடுறேன். அங்கே கூட்டணி தெளிவாக இருக்குது, அதனால் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. இல்லை சார், அப்படி இல்லை. இந்த தடவை அவர் வந்து ஐயா ஸ்டாலின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், 2021 ஸ்டாலினும் 2026 ஸ்டாலினும் ஒரே நபர் அல்ல. அவர் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு பல மடங்கு பலமாகி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எப்படி பலமாக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத முரசொலியை ரெகுலராக படிக்கிறவங்க உணர்ந்துக்க முடியும். சார், BLA2 கட்சியிலேருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்க, BDAன்னு ஒருத்தரை டிஜிட்டலில் ஒருத்தரை போட்டிருக்காங்க, BLA2 இளைஞரணியிலேருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் BLA2 இளைஞரணியை மென்ஷன் பண்ணி 250-270 பேரை மென்ஷன் பண்ணி அறிக்கை வந்துக்கிட்டே இருக்குது சார் முரசொலியில். அதனால் அந்த கட்சியை அப்போ வலிமையாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் கழகத்தை ஏன் இவ்வளவு வலிமைப்படுத்துகிறார்? அப்போ அந்த பொறுமையிலிருந்து தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அந்த சைலன்ஸ் வந்து இட் கேரிஸ் வெயிட். அது ரொம்ப அர்த்தம் புரிந்த ஒரு அமைதி. இவங்க எல்லாம் செட்டில் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் இறங்கலான்றதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. இப்போது இந்த காங்கிரஸ் விஷயத்துக்கு வரேன். நேற்று அவங்க இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் 40-41 பேரை கூப்பிட்டு டெல்லியில் வச்சு பேசியதே அவங்க மனநிலையை காட்டுது சார். இப்போ வந்து ஐயா திருச்சி வேலுசாமி பேசினாங்க, ஐயா மாணிக்கம் தாக்கூர் ட்வீட் பண்ணாங்க, ஐயா மோகன் குமாரமங்கலன், இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஃபோன் காலில் வந்து நிறுத்தியிருக்கலாம், ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி பேசினதெல்லாம். ஆனால் ஏன் வந்து அவங்க டெல்லிக்கு கூப்பிடுறாங்க, 3 மணி நேரம் பேசுகிறாங்க சார். கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே ஐயா கார்கே ஒரு ட்வீட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் டிட்டர்மைன் டு பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அவர் ஐயா கேசி வேணுகோபால் காங்கிரசினுடைய மிகவும் பலம் பொருந்திய ஒரு பொதுச் செயலாளர், அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தேர்தல் நாங்கள் எங்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் வாங்கியிருக்கோம் சார், இதே கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்கன்னா ஏன் அவங்க இவ்வளோ பேரை டெல்லிக்கு கூப்பிடணும், ஏன் கருத்துக்களை வாங்கியிருக்கோங்கிற ஒரு பில்டப்பை ஏன் கொடுக்கணும், ஏன் ஒரு மாற்று கருத்து வந்ததால கூட இருக்கலாம் இல்லையா சார்? அந்த மாற்று அதான் சார், மாற்று கருத்து வருது. நீங்க திமுக கூட்டணியிலே இருக்க போறீங்கன்னா எப்ப அந்த மாற்று கருத்தெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம அங்கதான் இருக்க போறோம்னு சொல்லியிருக்கலாம். அப்ப அவங்க என்னன்னா
அவங்க வெளியேறுவதற்கான எல்லாருடைய கருத்தையும் கேட்கறதான ஜனநாயகம். சார் உட்கட்சியில் அப்படி இல்லை சார். நீங்க தேர்தல் ஜனநாயகம் வேற, உட்கட்சியில தலைமை ஒரு முடிவெடுக்கும், அவங்க வந்து ஃபீலர்ஸ் அனுப்புவாங்க. சார் இப்போ நம்ம தொலைக்காட்சி சேனல்களை பார்த்தாலே தலைமையோட மனதை அறிய முடியும். ஒரு ஜெயா டிவியவோ ஒரு நியூஸ் ஜேவோ ஒரு கலைஞர் செய்திகளையோ பார்த்தோம்னா நம்மளால தெரியும் எந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, யாரோட பைட் வருது, யாரை தூக்குறாங்கன்றத வச்சு ஓரளவுக்கு நம்ம ரீட் பண்ண முடியும். சார் நேற்று காங்கிரஸ் நடத்திய அதில் என்ன இருக்குன்னா, இந்தியாவில் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தாங்கள் வலிமை பெற முடியும்னு காங்கிரஸ் நினைக்குது சார். இப்போ அவங்க வந்து ஒரு கிராண்ட் சவுத் பிளான் கொண்டு வராங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க கர்நாடகாவில் அவங்க இருக்காங்க, கேரளாவில் இந்த வருஷம் தேர்தல் வருது, அவங்களுக்கு சாதகமான தேர்தல், தெலுங்கானாவில் இருக்காங்க, ஒரிசாவில் அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த தேர்தலில் பலம் பொருந்திய கட்சியாக வந்திருக்காங்க, சத்தீஸ்கரில் அவங்க ஏற்கனவே ஆண்டிருக்காங்க, ஜார்க்கண்டில் அவங்க கூட்டணி கவர்மெண்ட் தான் இருக்குது, அப்படியே நீங்கள் அஸ்ஸாமில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்போ என்னன்னா, எப்படி வெஸ்ட்லையும் நார்த்லையும் பாஜக வலிமையாக இருக்கோ அதே மாதிரி ஈஸ்ட்லையும் சவுத்லையும் நாம வலிமையாக இருக்கணும்னு காங்கிரஸ் நினைக்குது. அதோட ஒரு பார்ட் இதுதான் ஐயா விஜய் நோக்கி போகிறது. இன்னொன்று அவங்க இந்தியா முழுக்க 2 ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறாங்க. ஒன்று மத சிறுபான்மையினர், இன்னொன்று ஒடுக்கப்பட்டோர். கர்நாடகாவில் 7 ஒடுக்கப்பட்ட மந்திரிகள், மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ. தெலுங்கானாவில் 5 ஒடுக்கப்பட்ட மந்திரிகள், மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ. துணை முதல்வர் பதவி கூட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா, காங்கிரஸ் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் கிளியராக இருக்காங்க. அதனால நேற்று டெல்லியில் நடந்த கூட்டத்தை வந்து ஏதோ ஒரு சாதாரண கூட்டம், திமுக கூட்டணியில தான் அவங்க இருக்க போறாங்க, அப்படி யாருமே எங்கேயுமே சொல்லல. அப்படி சொல்லல, கூட்டணியை பத்தி யாரும் பேச வேண்டாம், அது தலைமை பேசிக்கும் சார். அதுதான் சார் சொல்றேன். இப்படி இவ்வளவு விஷயம் நடக்கல சார். இந்த நேரத்தில் திமுக காக்கிற மௌனம் இருக்குல்ல சார். சார் இதற்கு முன்னாடி இப்படி ஏதாவது சலசலப்பு வந்தா ஐயா கலைஞர் என்ன பண்ணுவாங்க, அவங்களே வழி கொடுத்துருவாங்க. நீங்க இருக்கிறதுனா இருங்க, இல்ல போங்க, ஏதாவது ஒரு கவித்துவமா ஒரு வார்த்தையை சொல்லி இப்படியே வரேன். ஆனா இருங்க, இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் ஐயா இது மட்டும் வந்துறேன். ஒருவேளை நீங்க சொல்றதுபடி தாவேகாவுக்கு போகுது அப்படின்னு காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலோ அது இழப்புங்கிறது யாருக்கு? ஐயா அது இழப்பு இல்லலாம், பெட்டி உடைச்சாதான் தெரியும். சரி, அவங்க வந்து நான் தான் சொல்றேன், அவங்க ஒரு கிராண்ட் பிளான்ல வராங்க. அவங்க வந்து அதிக எண்ணிக்கையில போட்டி போடணும். இப்போ நீங்க மகாராஷ்டிரால மும்பைல முக்கியமான தேர்தல் நடந்தது, அவங்க எஸ்எஸ்பி கூட இல்லையே, அவங்க ஐயா உத்தவ் தாக்கரே விட்டுட்டு அவங்க வந்து அங்க ஒரு சிறிய கூட்டணியை கட்டி தான் நின்னாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க, நாம நம்முடைய வாக்கு வங்கி எது, அகில இந்திய வாக்கு வங்கி எது, நாம அதை நோக்கி தான் போகணும். அப்ப நான் சைலன்ஸ்னு சொல்றது 2 சைலன்ஸ், திமுகவோட சைலன்ஸ், காங்கிரஸ் விவகாரத்தில் திமுக காட்டக்கூடிய சைலன்ஸ், தேர்தல் கூட்டணிகளை உறுதிப்படுத்துவதில் திமுக காட்டக்கூடிய சைலன்ஸ். இந்த 2ம் தான் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமானது. அப்போ இப்போ ஒரு விஷயம் தெரியும், என்டிஏ கூட்டணி 23ஆம் தேதி எந்த அளவுக்கு வலிமைப்படும் தெரியும். இடையில தாவேகா தான் சார் ரொம்ப முக்கியமான பிளேயர். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், தாவேகாவுக்கு எடுக்கக்கூடிய செல்வாக்கு, அது ஈரோடு கூட்டமா இருக்கட்டும், அவர் போகிற இடமா இருக்கட்டும், இல்ல சமூக வலைதளங்களா இருக்கட்டும், இல்ல ஆர்ப்பரித்த மலேசியாவா இருக்கட்டும், இதையெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல நீங்க ரைட் ஆஃப் பண்ண முடியாது. இந்தியாவிலேயே ஒரு நடிகர் தன்னுடைய கேரியர் உச்சத்தில் இருக்கும்போது இனி நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், அரசியல் தான் எனக்குன்னு அவர் வராரு. இதெல்லாம் நீங்க ஒரு ஜனநாயக பரப்புல ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அரசியல் கட்சிகள் அப்படி எடுக்காது. அப்ப என்னன்னா, 2 கட்சிகளும் இருவரும் முன்னேற்ற கழகங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தாவேகாவை ஒரு முக்கியமான ஃபேக்டரா நினைச்சு அதிக தொகுதிகளில் இளைய போடணும்னு அதிமுக தலைமை நினைக்கும், அதிக தொகுதிகளில் சூரியனை போடணும்னு திமுக தலைமை நினைக்கும். அப்ப என்ன, அதனால தான் நெகோசியேஷன் டேபிள் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு. ரைட். அதனால தான் இப்ப திமுகவோட மௌனம் இருக்குல்ல, அதை நிச்சயமா அதிமுக உணர்ந்திருக்கும். அப்ப ஏன் வந்து ஒரு நீங்க பாருங்க, ஐயா அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, அவங்க வந்து புதுக்கோட்டையில கூட்டம் போடும்போதே அஇஅதிமுக சேலம் மாவட்டம் வீரபாண்டியில ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை போட்டிருந்தாங்க. மறுநாள் ஐயா திருச்சியில தான் இருந்தாங்க. ஆனா அந்த சந்திப்பு இங்க நடக்கல. ஐயா திரும்ப எடப்பாடி ஐயா வந்து டெல்லி போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. வெளியே வந்த உடனே ஐயா என்ன சொன்னாங்க, அவங்க உட்கட்சி பிரச்சனை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து சின்னமாவையோ இல்ல வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களையோ இந்த அதிமுகல அவங்களுக்கு இடம் இல்லைன்னாங்க. அப்போ சார் நாம ஒரு அரசியல் பார்வையாளரா நமக்கு தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன க்ளூவை வந்து நம்ம இணைச்சு தான் சார் பார்க்க முடியும். அப்ப என்னன்னா, அஇஅதிமுகவும் கடுமையாக நெகோசியேட் பண்றாங்க, அவங்க இடங்களை பெரிய அளவுல விட்டு கொடுக்க தயாரா இல்ல. திமுக ஒரு பெரிய மௌனம் காக்குது. ஏன்னா அவங்க கூட்டணியில மிக முக்கியமான கட்சி காங்கிரஸ், அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா அப்ப அவங்களுக்கு ஒரு பிளான் பி இருக்கு. ஏன்னா நேத்து டெல்லியில நடந்ததை, ஐயா கார்கே பேசுனதை, ஐயா இவங்க பேசுனது, இதெல்லாம் அவங்க கவனிக்காம இருப்பாங்களா? நிச்சயமா கவனிக்கிறாங்க சார். அல்ற சில்ற ஐடி விங்னு எழுதுறத திமுக கவனிக்கும், ஆனா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் நான் சொல்றேன், திமுக முக்கியமான புள்ளிகளை வச்சு ஒரு கோலம் போட்டுறீங்க. ராஜகம்பீரன் அவர் வந்து சில புள்ளிகளை இணைச்சிருக்காரு. அதாவது காங்கிரஸ் இன்னும் வந்து ஒரு முடிவுக்கு வரல, ஒரு தெளிவான முடிவுக்கு வரல, எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்றாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது?
காங்கிரஸ் கட்சி வந்து தனித்தன்மையாக வந்து இந்தியா முழுக்க அல்லது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே வளர்ந்து ஓங்க வேண்டும் என்று அந்த கட்சி முடிவெடுப்பது அப்படின்னு எல்லா கட்சியுமே அப்படி ஆசைப்படுவாங்க. இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, விதைக்கிற காலத்தில் வெளியூருக்கு போயிட்டு அறுக்கிற காலத்தில் அறுவடைக்கு 64 கருக்கருவாலோட வர்றது மாதிரி சாதாரண நாட்களில் நீங்கள் என்ன அரசியல் செய்கிறீன்னு ஒரு 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 அடிப்படையான வேலை திட்டங்கள்னு ஒன்று இருக்குது. எத்தனை பொதுக்கூட்டம் நடத்துறீங்க, எவ்வளோ பேரணி நடத்துறீங்க, ஆர்ப்பாட்டம், மறியல், எத்தனை விதமான மக்கள் பிரச்சனைகளில் நீங்கள் வந்து அதை கையில் எடுத்து போராடி இதெல்லாம் செஞ்சாதான் மக்கள் அபிமானம் பெற முடியும். குருவி கூடுகட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொடி பறக்குது. பேரறிஞர் அண்ணா சொன்னார், கிளைக்கழகங்கள் தான் ஒரு கட்சியினுடைய ஆணிவேர்னு சொன்னார். அது திமுகவுக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சிக்கும் அது பொருந்தும். நீ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சில கட்சி என்ன செய்வாங்கன்னா, மாநகரத்தில் கொடி வந்து பட்டொலி வீசி பறக்கும். கொஞ்சம் பக்கத்து ஊருக்கு போனீங்கன்னா அந்த 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 கொடிக்கு அந்த வேலையே இருக்காது, ஆளே இருக்க மாட்டாங்க. இல்லை, நான் பெருமாள் மணி சொல்கிறேன், இன்னொரு விஷயத்தை அப்படி கடந்து போயிட முடியாது. அதனால இழப்பு காங்கிரஸுக்கா திமுகவான்னு கேட்கும்போது அந்த பொட்டியை உடைக்கும் போது தான் தெரியும் அப்படின்னாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் முதலே வேலை செஞ்சாதான் ரிசல்ட் வரும் நான் சொல்கிறேன். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் விதையே போடாமல் அறுவடை காலத்துக்கு போறீங்கன்னா என்ன காங்கிரஸ் கட்சி இந்த கடந்த காலங்களில் என்ன செயல் திட்டங்களை வைத்துக்கொண்டு மக்கள்கிட்ட வேலை செஞ்சுருக்காங்கிறத வச்சு தான் பெர்சன்டேஜ் கூடும், செல்வாக்கு கூடும். ஒரு திரைப்பட நடிகர் பின்னாடி போயிட்டா கூடிருமா, உடனே செல்வாக்கு கூடிருமா? ஏற்கனவே ஆளுகிற அரசாங்கத்தில் இருக்கும் போதே அவங்களுக்கு செல்வாக்கு கூடலைன்னா என்ன காரணம்? வேலை திட்டம் வேணும். எந்த அரசியல் கட்சிக்குமே வேலை திட்டம் வேணும், அதற்குன்னு ஒரு உழைப்பு வேணும். அதை செலுத்தாமல் இன்னொரு கட்சியில இருந்து எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்றது இருக்குல்ல, அது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு கட்சியை வளர்த்து விடுறதுக்கா இன்னொரு கட்சி இருக்கு, திமுகவை வளர்த்து விடுறதுக்கு காங்கிரஸ் இருக்கா, இல்லை காங்கிரஸை வளர்த்து விட திமுக இருக்கா? யாரை வளர்க்க மாட்டார்கள். நீங்க தான் வளரணும். நீங்க வளராம குற்றச்சாட்டை வந்து கூட்டணி கட்சிகள் மேல வைப்பது, அவர் வந்துருவாரு இவர் வந்துருவாரு சொல்றது இருக்குல்ல, அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எந்த பெரிய அளவில் வந்து நீங்கள் வந்து செயல் திட்டங்கள் இல்லாதவர்கள் திடீரென்று தேர்தல் அரசியலிலே மட்டும் நாங்கள் வெற்றி பெற்றுவோம் நம்புறது இருக்குல்ல, அது பகல் கனவுன்னு நான் சொல்ல வர்றேன், வேற ஒன்று. ராம்கி, இதில் உங்கள் பார்வை என்ன? இதில் வந்து நம்ம மாநிலம் அளவில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க முடியாது. தமிழ்நாடு வந்து ஒரு 5-6 பகுதிகளாக தான் பிரிந்து தான் இருக்குது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய, தேசிய கட்சிகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தென் தமிழ்நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்ட். அதுகளை தவிர்த்து விட்டு திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வந்து காங்கிரஸ் தென் தமிழ்நாட்டில், டவுன் சவுத்தில், மதுரைக்கு தெற்க கொடுக்குது. ஆனால் நீங்கள் வட தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு டாப் 5 இடம், ஒரு நான் தனிப்பட்ட உள்ள ஒவ்வொரு கட்சியோட செல்வாக்கு அடிப்படையில் டாப் 5 எடுத்து பார்த்தா டாப் 5 காங்கிரஸ் இல்லை. அதை விட பெரிய அளவில் திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பாஜகலாம் வளர்ந்துருக்கு வட தமிழ்நாட்டில். ஸோ அதனால் இன்றைக்கு வந்து காங்கிரஸ் தமிழ்நாடு முழுக்க சம அளவில் எல்லா அளவுலையும் இருக்காங்க, பலமாக இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில ஏரியா இருக்குது, அந்த ஏரியா இருக்குது. அதில் திமுக கூட்டணி காங்கிரஸ் இருக்கும்போது அந்த ஓட்டு வந்து அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும், இவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதை தவிர அவங்க தவேக்காக போனால் அது நடக்காது. ஸோ அதனால் அந்த அடிப்படையில் வந்து காங்கிரஸுக்கு வந்து திமுக கூட்டணி இடம்பெறுவது 2 பேருக்குமே நல்லது. ஆனால் அதே நேரத்தில் வட தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து காங்கிரஸுக்கான தொகுதிகளை வந்து விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ்க்கு மாறும்போது அது நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. அதை வைத்து நம்மளால் ஒரு உறுதியான முடிவுக்கு வர முடியாது. ரெண்டாவது, எல்லாருமே சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் என்டிஏ பொறுத்தவரை நிறைய பேர் நிறைய மதில் மேல் புனைகளாக இருக்காங்க, அவங்க முடிவெடுக்க முடியாத அளவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க சில பேர் முடிவு எடுத்துட்டு அறிவிப்பிற்காக காத்திருக்காங்க. தினகரன் சொல்கிறாருல, நாங்கள் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரிலாம் சொல்கிறாரு அவர். எங்கள் கையில் அது யாருக்காகன்னு வேணாலும் பார்க்கலாம்ல, என்டிஏவுக்காகனு பார்க்கலாம், டிவிகேக்காகனு இல்ல. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர் இவங்களுக்கு திருப்திகரமா இருந்ததுன்னா இவங்களே அறிவித்துருவாங்க. ஸோ இதை விட பெட்டரான ஒரு ஆஃபரை எதிர்பார்த்து ஒரு அறிவிப்பை யார் வெளியிடணும்? அந்த கூட்டணிக்கு யார் தலைமை இருக்கிறாங்களோ அவங்க தான். ஆமா, என்டிஏ அதான் ஆஃபிஷியலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அது ஏன் என்டிஏ நீங்க சொல்றீங்க? அது டிவிகேவா கூட இருக்கலாம்ல. இல்ல, டிவியா இருக்கிறது வாய்ப்பு இல்ல. அதனால தான் சொல்ல, அவர் ஆரம்பத்துல வெற்றி கூட்டணி சொன்னவர் இன்னைக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து என்டிஏயில் இருப்பதற்கு முடிவு எடுத்து விட்டார். அவர் ஏதோ அவர் மட்டும் இல்லை, பொதுவாக தினகரன் மட்டும் இல்லை, தினகரனை போன்று தேமுதிக எல்லாருமே வந்து அவங்க கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு, இதை விட பெட்டரா இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னா சரியா தான் இருக்கும். அப்போ வந்து டிடிவி ஓகே, டிடிவி இந்த பக்கத்துக்கு ஓகே, அதே போல பிரேமலதா ஓகே. இன்னும் ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஒன்று இருக்கு. கடந்த 2021 தேர்தலில் திருமதி சசிகலா அம்மையார் எடுத்த முடிவுங்கிறது மிக முக்கியமான முடிவு. அதாவது இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றுவதற்காக ஒதுங்கி இருப்பது அப்படிங்கிற முடிவு. கிட்டத்தட்ட அதே போன்ற முடிவுகளை சில தலைவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஒதுக்கப்பட்டாலும் ஒதுங்கி இருக்காங்க. அதுக்கு ஒரு நியாயப்பட ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட் இருந்ததுல, அது அவங்க சொன்னது என்னன்னா, நான் ஒதுங்கி இருக்கேன், நான் சைலண்டா இருக்கேன். அது போன்ற வாய்ப்பு ஒருவேளை ஓபிஎஸ் கிடைக்கலாம். ஓபிஎஸ் என்ன சொல்ல, இரட்டை இலையை நான் வந்து இரட்டை இலைக்கு காப்பாற்றுவதற்காக நான் இந்த தேர்தலை விட்டு விலகி இருக்கலன்னு ஓபிஎஸ் முடிவு எடுக்கலாம். விலகி இருக்கேன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் விலகி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? அடுத்தது
அப்படின்னா அவர் போட்டியிடாம அடுத்து அவருடைய அந்த அரசியல்ல துறவரம் அவருடைய அது அவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க? இல்ல நீங்க அதனால அந்த முடிவு ஐயா ஓபிஎஸ் எடுக்கவே மாட்டார். ஏன்னா 2001க்கு பிறகு கடந்த 25 வருடங்கள்ல தமிழ்நாட்டில் ஒருத்தரோட கார்ல அதிக நாள் தேசிய கொடி பறந்திருக்குன்னா அது ஐயா ஓபிஎஸ் தான். கிரீன்வேஸ் ரோட்ல அதிக நாள் அந்த பங்களால இருந்து அவர் அதிகாரத்தை விட்டு ஒரு நாள் வெளியே இருக்க மாட்டாரு. அவர் தேர்தலை புறக்கணிக்கிறதுங்கிறது வந்து ஐயன் ராம்கி எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவரை சரியா ஸ்டடி பண்ணாம ராம்கி சொல்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பெருமாள்மணி சொல்றது ஒத்துக்கிறார். 3 முறை ஐயா ஓபிஎஸ் தேர்தல் களத்தை புறக்கணிக்கவே மாட்டாரு. சிக்கலை இன்னொன்னு ராம்கி அவர் அப்படி உணர்ச்சிவசப்பட்டு முடிவு எடுக்கக்கூடிய ஆளே கிடையாது. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், 3 முறை முதலாக இருந்தவர் அவருக்கு வந்து இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதோ இதன் மூலமா பதவிகளை பெறுவதோ ஒரு பெரிய லட்சியமே இல்ல. அவருடைய இலக்கு என்பது அதிமுக தலைமைக்கு எதிராக சார். அந்த அதிகாரங்கிறது அது என்னங்கறத உணர்ந்தவர் அவரு. அதை எந்த சூழல்லையும் அவர் விடமாட்டாரு அப்படிங்கறத அவர் சொல்றேங்க. அவர் போற இடத்துல அதிகாரம் இருக்குங்க. இத கிளைமாவே நான் வைக்கிறேன். அவர் அப்படியாப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணக்கூடியவர் தான். அவர் ஸ்ட்ரென்த்ல பாலிடிக்ஸ் பண்ணவே மாட்டாரு, ஸ்ட்ராட்டஜில பண்ணக்கூடியவர். நிச்சயமா நான் சொல்றேன், எங்க அதிகாரம் இருக்கோ அங்க ஓபிஎஸ் எந்த இடத்துக்கு ஓபிஎஸ் போறாரோ அந்த இடத்துக்கு நோக்கி அதிகாரம். அவர் ஏற்கனவே உச்சம் தொட்டு விட்டார். இப்ப அவருடைய போட்டியாளர் எடப்பாடி அவர்கள் அவருடைய வீழ்ச்சிக்காக காத்திருப்பார். அது அவருக்கு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவோ இல்ல வெளிமுகமோ போறதுக்கான வாய்ப்பு இல்ல. கிட்டத்தட்ட அவர் திரும்ப சசிகலா அவர்கள் வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க திரும்ப சசிகலான்னு சொல்லி சொல்றதுனால கேக்குறேன், சசிகலாவே உள்ள கொண்டு போறாங்களா? இல்ல தேர்தலில் இருந்து விலகி அதாவது 2021 தேர்தலில் போட்டி போட முடியல. 2021 தேர்தலில் சசிகலா எடுத்த 2027 வரை சின்னமாவுல போட்டி போட முடியாது. நான் ஒரு ஆப்ஷனா சொல்றேன். ரெண்டாவது இதே ஆப்ஷனை திரு சீனியர் ராமதாஸ் அவர்களுக்கு பொருந்துகிறார். அவரும் கூட என்ன சொல்லலாம், மாம்பழ சின்னம் முடங்காமல் இருப்பதற்காக தன்னுடைய சமூக வாக்குகள் அனைத்து ஒருங்கிணைந்து அன்புமணி போவதற்காக கூட அவர் இந்த தேர்தல் விலகி இருப்பதற்கு ஒரு முடிவு எடுக்கலாம். அவர் அதே வழியை தேர்ந்தெடுத்து அதனால திருமதி சசிகலா அவருடைய வழி 2021 அவருக்கு எடுத்த வழி இன்னைக்கு பல பேருக்கு ஒரு பாடமாக இருக்கும். அது ஒரு முக்கியமான ஆப்ஷனாகவும் நம்ம வந்து கருத வேண்டி இருக்கிறது. அது ஒரு முக்கியமா ஓபிஎஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பெரிய பலன் அளிக்கும் நான் சொல்றேன். கேட்பாது ரொம்ப முக்கியமான பார்வை. ராமதாஸ், ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் இந்த தேர்தலில் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? முதல் விஷயம் வந்து என்னன்னா, முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட சசிகலா தானே விலகி இருந்தாங்களா? இன்னைக்கு விலக்கி வச்சாரா சார்? எம்சி ராஜன் சார் வரேன், ஒரே செகண்ட் வரேன். அதாவது முதலமைச்சருக்கான ஒரு வாய்ப்பு இருந்தவங்க கூட சசிகலா ஒதுக்கி வச்சிருந்தாங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே பெரிய தியாகம் தான். அதனால அது ஒரு புல்லரிக்குது. அதுக்கு நெருக்கமா வந்துட்டு தானே சார் போனாங்க கிட்டத்தட்ட சார். அஇஅதிமுக அந்த நெருக்கமா தானே சார் வந்தாங்க. சரி இருங்க சார், அவங்க பார்க்காத அதிகாரமா சார் 91ல இருந்து 2016 என்ன சார்? அடுத்தது வந்து என்னன்னா, ஆனால் அதே ராம்கி சொன்னதில் ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு உடன்பாடு தான். அது மாதிரி இருக்க வாய்ப்பு எப்படின்னா, ஒரு ராமதாஸ் என்ன இது பண்ணலான்னா, நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்கிறத தவிர அமைதியாக இருப்போம். ஒன்று அந்த ஓட்டு முழுக்க அங்கே இவருக்கு அன்புமணிக்கு போடணும். இல்லை அன்புமணிக்கிட்டே வந்து அவர் ஏன்னா இவர் நேரடியாக போய் அதிமுகவோ பாஜகவையோ அணுக வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. அப்படிங்கிற சொல்லல அன்புமணி போயிட்டா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சீட்டு கூட அவங்க வாங்கலாம். அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இனிமேல் அப்பாவும் பிள்ளையும் சேருவாங்க நம்புறீங்க? இல்லை நடக்கும். ஏன்னா இவர் வந்து இப்படிலாம் பேசுவாரா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம எதிர்பார்த்தோம் கடுமையாக. ஆனால் அழுவாரான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அழுதார் இல்லை. அந்த மாதிரியான மாற்றங்கள் வரலாம். ஒன்று. அடுத்தது வடிவேல் ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. இல்லை இதில் என்ன பண்ணார், இதில் அன்புமணிகிட்ட ஒரு ப்ளஸ்ஸாக என்ன ஆகிடுச்சுன்னா, அவர் ராமதாஸுடைய ஒரு வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல் கடந்தது இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு. இவர் பேசுனது ஒன்று. இன்னொன்று விஜய் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், சினிமாவை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறோம் சார். பல படங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ராத்திரி தாங்க படம் எடுத்தோம், 1000 நாள் ஷூட்டிங்க, 10,000 கோடி பட்ஜெட். ரசிகர் என்ன எதிர்பார்ப்பான்னா, எப்பா அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், படம் எப்படி எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கா, கதை நல்லா இருக்கா, ஓடும், இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ விஜய் வந்து 400 கோடி சம்பளத்தை விட்டார், 500 கோடி சம்பளத்தை விட்டாருன்னு சொல்லி அந்த சம்பளத்தை விட்டுட்டு வந்து கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் போய் தூங்குறதுக்காகவும் இப்போ ஜனநாயகன் பிரச்சனைன்னு வாய மூடிட்டு இருக்கிறதுக்காக தான் விட்டு வந்தாரா? அப்போ அந்த 400 கோடி சம்பளத்தை விட்டாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அவருடைய ஆடிட்டர்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. ஆனால் அது என்ன இதுங்கிறது வந்து இன்கம் டேக்ஸ் தான் தெரியும், இல்லை ஆடிட்டருக்கு தெரியும். ஆனால் அது எந்தளவுக்கு உண்மையாக பொய்யோ. ஏன்னா தவிர இன்னொரு இது என்னால் உறுதியாக சொல்ல முடிஞ்ச விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சுது கடந்த பல படங்களே மறைமுகமாக அவருடைய படங்கள் தான். அப்போ யார் அவங்களுக்கு வந்து 200-300 கோடி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் பல பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி 400 கோடி ரூபாய் விட்டார், 200 கோடி விட்டாருன்னு. ஒரு ஆஃபீஸில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியன் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்து அரசியலில் ஈடுபட்டான்னு வச்சுங்களேன், அவன் தான் உயர்ந்தவன். ஏன் அப்படின்னா அவன் மறுபடியும் இந்த வேலைக்கு சேர முடியாது.
ஆனால் இன்றைக்கி நீங்கள் தோத்துட்டீங்கன்னா மறுபடியும் போகலாம். அன்றைக்கி சொன்னோம் அவ்வளோதான், இன்றைக்கி வந்து மறுபடியும் வரேன்ட்டு வரலாம். இவர் என்னமோ கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி அப்படி கையெழுத்து போட்டாலும் கூட அதை மீறி நடிக்கலாம். இதை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்களுடைய தியாகங்களை பார்த்துருக்குறோம். இவர் வந்து இந்த சொகுசா சம்பளம் வாங்கிட்டு இருந்ததை வந்து அதை விட்டுட்டு அதில் இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். நீங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நீங்கள் கூட்டணிக்கு வரவங்களுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அறிவித்த பிறகு கூட இன்னும் அங்கே யாருமே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? சிம்பிள் விஷயம் தான். இப்போ நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் யாரும் வருவாங்களா? நான் அது மாதிரி அறிவிச்சா யாரும் வருவாங்களா? அது மாதிரி தான். நீங்களும் வர மாட்டாங்க சார். அது விஜய் சார், அது விஜய் சோமு சார். அவர் வந்து பிரபலம், அவ்வளவுதான். இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா 2021 முதலமைச்சர் வேட்பாளர்கள் 7 பேரை லிஸ்ட் போட்டோம். யாருன்னா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியிலேருந்து கமலஹாசன் வரைக்கும் எல்லாரையும் போட்டோம். ஆனால் நம்ம நாட்டு சட்டம் அப்படி கிடையாது. இங்கே வந்து 234 சட்டமன்ற தொகுதிகளில் 118 ஜெயிக்கணும், அதுலேருந்து ஒருத்தர் வரணும், அதுதான். ஆனால் நம்ம என்னென்னா ஒருத்தர் பிரபலமாக இருந்தாலே போதும், தமிழ்நாடு முழுக்க அவர் எத்தனை ஓட்டு வாங்குவார் அதெல்லாம் தேவையில்லை. சீமான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தான் விஜய். மற்றபடி சட்டமன்றத்துக்கும் விஜய்க்கும் அந்த விஜயுடைய தவேக கட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அது 2026 தேர்தல் வரட்டும், தேர்தல் முடிவுக்கு பிறகு அதை பார்த்துக்கலாம். சரி, ரைட். இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்லிருக்காங்க பார்த்துட்டு தொடர்ந்து விவாதிக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்ற கேள்விக்கு 23ஆம் தேதி பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியிருப்பது, குழப்பங்கள் நீடிப்பதால் அப்படின்னு சொல்லி 63% பேரும், ரகசியம் காப்பதற்காக அப்படின்னு சொல்லி 12% பேரும், எதிரணிகளை குழப்புவதற்கு அப்படின்னு சொல்லி 25% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. குழப்பம் நீடிக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி 63% பேர் குறிப்பிடுறாங்க. MC ராஜன் சார், இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய இந்த நிறைவு பார்வையை எடுத்துக்கிறேன். குழப்பம் நீடிக்குதுங்கிறது தான் உண்மை. ரகசியம் காக்கிறது, எதிரணியை குழப்புறது. எந்த எதிரணியை குழப்ப போகிறாங்க? திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வர கூட்டணியிலிருந்து யார் வெளியே கூட குழப்பலாம் இல்லையா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத யார் பிடிக்க போவாங்க? ஹலோ, குழப்பம் நீடிக்குது. அதனால இன்னும் ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியல அவங்களால. 2 கட்சி இருக்கு, ஒரு சின்ன கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு. இதை தாண்டி அவங்கக்கிட்ட எந்த கட்சியும் இல்லை. அன்புமணி வந்து இருக்காரு, அதுவும் உடைந்த ஒரு பாமகவோட பகுதியாக வந்திருக்காரு. ஸோ இன்னும் சில கட்சிகள் வருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. எந்த கட்சி வரும்? வராமல் போகலாம். அதுக்காக மோடியை கொண்டு வராங்க. மோடி தலைமையில் வரப்போ வந்து அதிகாரத்தோட நான் கூட இருக்கிறேன்னு காட்டிக்கலாம் இல்லையா? மோடியோட மேடையில் நான் இருக்கேன், அந்த மாதிரி சில நீங்கள் காரியங்களை சாதிச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து அது தேமுதிகவாக இருக்கலாம், அல்லது வேறு சின்ன கட்சிகளாக இருக்கலாம். அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜகவும் மோடியும் விரும்பவில்லை. வந்தாக்க அவங்களுக்கு திரும்பவும் அதிகாரம், இந்த கட்சி அவங்க கையில் இருக்கும். இந்த கட்சியை வந்து என்ன சிதைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் மோடி அமித்ஷாவோட இது சசிகலாவை ஒதுக்கி வச்சது. இல்லைன்னாக்கா அவங்க தானாக அதிகாரத்தை விட்டு யார் போவாங்க? அவங்க என்ன அரசியல் சன்னியாசம் வேணும்னு வந்தாங்களா? ஜெயலலிதா கூட இருந்தாங்களா? சசிகலாவோட இது வந்து மீண்டும் அந்த ஒரு காஸ்ட் கன்சாலிடேஷனும் அந்த பார்ட்டியும் திரும்ப ஒருத்த கைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் சசிகலா ஒதுக்கி வச்சதுங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஏதோ பெருந்தன்மையா, ஏதோ இரட்டையிலையை காப்பாற்றுறதுக்காக தான் விலகி போனதாக சொல்கிறதெல்லாம் சும்மா. அவங்க வந்து இந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கான ரோல் என்ன? ஒரு ரோலும் கிடையாது. போன எலெக்ஷன்லேயும் ரோல் இல்லை, இதுக்கு முந்தின தேர்தல்களையும் ரோல் கிடையாது, இனி வரப்போகிற தேர்தல்களையும் ரோல் கிடையாது. என்ன ஏதோ மீடியாவில் வந்து சென்சேஷனலிசம் கொடுக்கலாம். இந்தா நான் வரேன், இல்லைன்னா அதை செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லலாம். அதை தாண்டி அவங்களுக்கான ரோல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ் பிஜேபி திரும்ப கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு ஒன்றும் கிடையாது. 26 தேர்தல் வரைக்கும் இந்த தேர்தலில் போட்டியிடவே முடியாதுங்கிறது தான் நிலைமை. அதனால் அவங்க தேர்தல் அரசியலுக்கு எப்போ வர முடியுமோ அப்போ தான் அவங்க வந்து கள அரசியலும் சூடு பிடிக்கும். ரெண்டாவது, தமிழ்நாடு அரசியல் 1989 2017 வரைக்கும் அவங்க பார்க்காத அதிகாரத்தை வேற யாருங்க நிறைவார நிழலில் இருந்து பார்த்துருக்கா? அதனால் ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்கிற போது அவர்களை வியந்து பேசுகிறதும், அப்புறம் அதிகாரம் இல்லாத போது
அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க களத்துக்கு வரும்போது நிச்சயமாக ஒரு ஐடியா இருக்கும், அதோடு தான் வருவாங்க. ஆனால் உங்கள் போல் நீங்கள் இப்போ ஒரு போல் சர்வே ஒன்று போட்டிருக்கீங்க. இப்போ 23ஆம் தேதி ஏன் அப்படின்ற இந்த கருத்து ஏன் இப்போ போலில் ஏன் இப்படி இந்த குழப்பம் நீடிக்கிறதா ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ இதே என்டிஏ கூட்டணி வந்து 2021 தேர்தலை சந்திச்சாங்க. அப்போ ஐயா எடப்பாடி வந்து முதல்வராக இருந்து கூட்டணி கட்சிகள் எல்லா தொகுதிகளையும் பிரித்து கொடுத்தாங்க. அன்றைக்கு எந்த வலிமையோடு அவங்க இருந்து தொகுதிகளை பிரித்து கொடுத்தாங்களோ அதே வலிமையோடு தான் இன்றைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளராக இருந்தும் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ இடம் அப்படிங்கிறதுல அன்றைக்கு காட்டி அதே கடுமையை தான் அவங்க இன்னைக்கும் காட்டுவாங்க. அதனால தான் வந்து தலைவர்கள் வலிமை இருக்கா, அதே வலிமை இருக்கா இன்னைக்கும்? அதே வலிமையோட தான் சார் போவாரு, அதை விட்டு கொடுக்கவே மாட்டார் சார். ஏன்னா அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளரா அவர் முதல்வராக இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நிலைப்பாடு எடுக்கலாம், அதே நிலைப்பாடு எடுக்கலாம் சார். நிலைப்பாடு தான் சார், அதனால தான் சொல்றேன். வலிமை இன்றைக்கு இருக்கிறதா சார்? அன்றைக்கு அதே வலிமையோட தான் அவர் வந்து கூட்டணி கட்சி முடிவு செய்கிறார். அதனால தான் அந்த கூட்டணியில் இடம்பெற விரும்புகிற கட்சிகளா இருக்கட்டும் அல்லது சிறிய கட்சிகளா இருக்கட்டும் தொடர்ந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்றை மாற்றி பேச வேண்டிய நிலைமை ஏன் வருதுன்னா, ஐயா எடப்பாடி முதல்வராக இருந்த பொழுது எந்த ஒரு உறுதியோடு கூட்டணி கட்சிகளை அணுகினாரோ அதே உறுதியோடு தான் இன்றைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலராக என்டிஏ கூட்டணியினுடைய தமிழக தலைமையாக அவர் அதே உறுதியோடு தான் இந்த கூட்டணி கட்சிகளை அணுகுவாருங்கிறது எந்த மாற்றம் இல்லை. ரைட் ரைட் ராஜகம்பீரன் அதே வலிமையோடு இருக்கார். 2021 என்ன வலிமையோடு இருந்தாரோ அதே வலிமையோடு தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை. குழப்பங்கள்லாம் நீடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அதே வலிமையோட இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. அவரோட பயணித்தவர்கள், அவருடைய அரசியல் வாழ்க்கையோடு பயணித்தவர்கள் பங்காளிகளே சொல்றாங்க 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்க. அதனால அடுத்த தோல்விகளுக்கு தயாராகிட்டு இருக்கு அதிமுகங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கலா யதார்த்தம். அதில் சசிகலா அவர்கள் சொன்னாங்க, என்ன நான் ஒருத்தி இருக்கேங்கிறத திமுக மறந்துருச்சு. நீங்கள் இருக்கிறத அதிமுகவே மறந்துருச்சு. திமுக மறந்ததை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதிமுகவே உங்களை மறந்து விட்டார்கள்னா அதிகாரத்தில் இருந்தால் தான் அரசியலில் வந்து செயல்பாட்டில் இருந்தால் தான் கணக்கில் கொள்வார்களே தவிர நேற்று அவங்க என்னவா இருந்தாங்க, கிங் மேக்கராக இருந்தாங்கன்னு இன்னைக்கு கதை என்னங்கிறதான் விஷயம். அதனால் இன்றைக்கு வந்து யார் முதலமைச்சர், இன்றைக்கு யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள தான் அதிகார மையம் வந்து பின்தொடருமே தவிர சசிகலாவெல்லாம் இவர் நினைவில் வைத்திருக்கிறார். நண்பர் பெருமாள் மணி நினைவு வைத்திருக்கிறார். அவருடைய நினைவாற்றலுக்கு நன்றி. மக்கள் நினைவு வைக்கல, கட்சிக்காரர் நினைவு வைக்கல. ரைட் ராம்கி இங்க வந்து குழப்பம் தான் நீடிக்குது. ரகசியமும் காக்கல, அதே போல வந்து எதிரடிகளையும் குழப்பல. குழப்பங்கள் நீடிப்பது உண்மைதான். அந்த குழப்பத்திற்கான அதிமுகவோ பாஜக காரணம் இல்லை. அந்த கூட்டணி கட்சியில் கொடுக்கப்பட்ட ஆஃபர் அதை யோசிக்க வைக்க இதை விட பெட்டரான ஆஃபர் கிடைக்குமோன்னு அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி கட்சிகள் யோசிக்கிறாங்க. நீங்கள் அறிவாலயத்தின் கதவுகளும் பனையூர் கதவுகளும் திறந்து இருக்கும் வரை இந்த குழப்பம் நீடிக்கும். அந்த கதவுகள் அடைக்கப்பட்டால் தான் இந்த ஆஃபர் நிறைவு வரும். அப்போ தான் இந்த என்டிஏ கூட்டணி கம்ப்ளீட்டாக ஃபார்மேட்டுக்கு வரும். அப்படி தானே சோமு சார்? இல்லை, அறிவாலயம் பனையூர் கதவுகள் அடைச்சாதான் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றாரு. இல்லை, தேர்தல் நேரத்தில் எல்லா கூட்டணியிலுமே இந்த மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ திமுக கூட்டணி எடுத்தால் கூட இப்போ திமுக காங்கிரஸுடைய உறவு என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சு நமக்கு போயிட்டு தான் இருக்குது. இது மாதிரி மற்ற அதில் திமுக கூட்டணியிலே மற்ற கட்சிகள் வந்து எத்தனை சீட்டு வாங்குவாங்க, ஆனால் அது கன்ஃபார்ம். கூடுதல் குறைச்சிருந்தாலும் இருப்பாங்கங்கிற அதில் குழப்பம் இல்லை. ஆனால் காங்கிரஸை பற்றின ஒரு குழப்பம் அங்கே இருக்குது. அதில் அதிமுக இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு குழப்பங்கள் இருக்குது. இப்போ தேமுதிகவுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அது மாதிரி டிடிவி தினகரன் வந்து ஓகே தான் சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி பாமக வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப பெரிய அளவில் குழப்பம் வந்து ரெண்டு அணியிலுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இது தேர்தல் நேரத்தில் இப்படி நடக்கும். அப்போ குழப்பம் இருக்கிறது எங்கே? குழப்பம் இருக்கிற ஒரே இதுங்கன்னு சொல்ல போனால் ரெண்டு பேர் சொல்லலாம். ஒன்று ஓபிஎஸ், அவர் எப்படி என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அவர் குழப்பத்தில் இருக்கிறாரு. இப்போ இன்னொன்று வந்து ராமதாஸ். இப்போ அவர் வந்து என்னன்னா திமுக பக்கம் போக முடியாது, விஜய் பக்கமும் போக முடியாது. தாவேகாவுக்கு எந்த குழப்பமும் இல்லை. தாவேகாவுக்கு அதாவது ஒரு ஊருக்கே போகாதவனுக்கு ட்ரெயின் டயத்தை பற்றி என்ன பெருமாள் மணி கிட்ட கேட்கறதுக்கு சசிகலா அவர்கள் வழியை பின்பற்றுறது சரியா இல்லை. யாருமே அரசியலுக்கு வந்த பிறகு யாருமே தேர்தலை புறக்கணிக்கவே மாட்டாங்க. இதுவரை அந்த முடிவு எடுத்தது ஐயா வைகோ மட்டும்தான். இல்ல அவர் சொன்னது வந்து குழப்பம் இருக்கிறது வந்து ஓபிஎஸ்க்கு ராமதாஸுக்கு தான். ட்ராக்லயே இல்ல சார். இன்றைக்கு சார் நேற்று காங்கிரஸ் தலைமை 3 மணி நேரம் உட்கார்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பேசுறதுக்கு காரணம் யாரு சார்? ஐயா விஜய் சார். நீங்க அது சாதாரண கூட்டணியா? ஒரு வெற்றிகரமான கூட்டணி, அடுத்தடுத்த வெற்றிகளை பெற்ற ஒரு கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி. இந்தியாவை இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட கட்சிக்கு திமுகவோட பலம் தெரியாதா? அவங்க சும்மா தாவேகா பின்னாடி போறோம்னு சொல்லுவாங்களா? கிடைக்க சார் ஐயா ராகுல் காந்தி தமிழ் கல்ச்சருக்கே ஒரு சவாலுங்கிறாரு. எது ஜனநாயகனுக்கு ஏற்பட்ட அந்த தடை. அப்போ அவங்க எதை ரிலேட் பண்றாங்க? அப்போ நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவை ஆண்ட ஒரு கட்சி இவ்வளவு வெற்றிகரமான கூட்டணியில இருக்கும்போது தாவேகாவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? விஜய் அவங்க அதை ஸ்டடி பண்ணிருக்காங்க சார். நீங்க அவ்வளவு சீக்கிரம் ரைட் ஆஃப் ஆக முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இவர் சொன்னதை ராம்கியோ சொன்னதை நான் இது பண்றேன். இந்த கூட்டணி குழப்பங்கள் வந்து இன்னைக்கு 3 கதவுகள் திறந்திருக்கு. ஒன்று லாய்ட்ஸ் ரோடு, இன்னொன்று
அறிவாலயம், இன்னொன்று பனையூர். நீங்க வந்து இதுல யார் எங்க எப்போ போவா அப்படிங்கிறது, இந்த கூட்டணி குழப்பங்கள் தமிழக அரசியலில் இந்த முறை மிக நீண்ட காலம் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதற்கு முக்கியமான காரணம் 3 பேருக்கு போடியம் பொசிஷன் இருக்கு. திமுக, அஇஅதிமுக, தாவேகா. இல்ல யாருக்கு கோல்டு, யாருக்கு சில்வர், யாருக்கு பிரவுன்ஸ்ங்கிறது நிச்சயமா தெரியாது. நன்றி நன்றி நன்றி. வாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கட்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.